भुनक्तु सह वीर्यं करवावहै। ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அபிராமி அந்தாதியினுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து நம்முடைய இல்லங்களிலே தவழ்விட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பாடல்கள் நம் உள்ளத்திலே மங்களமும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான பாடல்கள். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ, எந்தன் நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்கலையே என்று சொல்லுவார். நீ இறைவனுடைய பாதியிலே இருக்கிறாயா என்று கேட்டவர் அடுத்து சொல்லுகிறார், அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ. நீ வேதத்தினுடைய முடியாக இருக்கிறாயா, அடியாக இருக்கிறாயா, அந்த இடத்திலே இருக்கிறாயா என்று கேட்பார். முன்னாலேயே நாம் ஒரு பாடலிலே பார்த்திருக்கிறோம். பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் என்று சொல்லுகிற பொழுதே அவர் சொல்லுவார், தேவி எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால், வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த மரம் இருக்கிறதே, அந்த மரத்தினுடைய வேராக இருக்கிறாள், நடுவாக இருக்கிறாள், முடியாக இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். அப்படி தேவி வேதத்தினுடைய மரமாக இருக்கிறாள் என்று சொல்லுகிற பொழுதே அதனுடைய அடியாகவும் முடியாகவும் இருக்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பதிகொண்ட வேருமாக தேவி இருக்கிறாள், கொழுந்தாக இருக்கிறாள், அதனுடைய தண்டாக இருக்கிறாள். வேதம் இந்த உலகத்திற்கு என்ன சொல்லுகிறது? வேதத்தினுடைய முடியாக இருக்கக்கூடிய உபநிடதம் என்ன சொல்லுகிறது? இறைவனை நோக்கி அது பிரார்த்தனை செய்கிறது. ஒரு பிரார்த்தனை எல்லோருக்கும் தெரிந்த அருமையான உபநிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லா பிரார்த்தனைகளின் நிறைவிலே இதை சொல்லுவார்கள். இறைவா, நீ என்னை பொய்யிலே இருந்து மெய்க்கு எடுத்து செல்ல வேண்டும். அசதோமா சத்கமய, அசத் சத் என்று சொல்லுவார்களே. இருளிலே இருந்து என்னை வெளிச்சத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய, அழிவான தன்மையிலிருந்து அழிவற்ற தன்மைக்கு என்னை எடுத்து செல்ல வேண்டும். இறைவனிடத்தில் இந்த பிரார்த்தனை தான் உபநிடதம் கேட்கிறது. இந்த உபநிடதம் தான் வேதத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அமைதி வேண்டும் என்பதைத்தான் அமைதி 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 என்று 3 முறை உச்சரிப்பார்கள். இறைவா, நீ என்னை பொய்யிலே இருந்து உண்மைக்கு அழைத்து செல். இறைவா, நீ என்னை அழியக்கூடியதிலிருந்து அழியாத தன்மைக்கு அழைத்து செல். இறைவா, என்னை நீ இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து செல் என்ற ஒரு மிக உயர்ந்த பிரார்த்தனை. அது வேதத்தினுடைய முடியாக இருக்கிறது, வேதத்தினுடைய அடியாக மூலாதாரமாக இருக்கிறது. அந்த வேத மூல நாதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதுதான் பிரணவம் என்று சொல்லுகிறோமே, ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை. எந்த மந்திரத்தை நாம் சொல்ல தொடங்கினாலும் கூட ஓம் என்ற உச்சரிப்போடு தான் நாம் தொடங்குகிறோம். இந்த ஓம் என்ற உச்சரிப்பு இருக்கிறதே, அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அதிர்வலையே நமக்கு மிகப்பெரிய நன்மையை வழங்கிறது என்று சொல்லுவார்கள். ஓம் என்று சொல்லிக்கொண்டே வந்தாலே அதுவே ஒரு தியானமாக அமைகிறது என்று சொல்லுவார்கள். வாயை திறக்கிற பொழுது நமக்கு அந்த காற்றை உள்ளே இழுக்கக்கூடிய வாய்ப்பு, பிறகு வாயை மூடுகிற பொழுது காற்றை உள்ளே நிறுத்தி கொள்கிறோம், மீண்டும் வாயை திறக்கிற பொழுது காற்றை வெளியே விடுகிறோம். அப்படி மிகப்பெரிய மூச்சு பயிற்சியாக இந்த ஓம் என்கின்ற மந்திரம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் அபிராமி பற்றி கேட்கிறார், அந்த வேதத்தினுடைய முடியாக இருக்கிறாயா அல்லது மூலமான அடியாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ என்று கேட்கிறார். தேவி எங்கே இருக்கிறாள் என்று சொன்னால் சந்திரனிலே. சந்திரன் தான் நாம் பௌர்ணமி நாட்களிலே பராசக்தியை வழிபாடு செய்கிறோம். பௌர்ணமி அன்றைக்கு பார்த்தால் கடல் பொங்கிய நிலையிலே இருக்கும். பௌர்ணமி அன்றைக்குத்தான் இந்த உலகத்திலே புவியீர்ப்பு விசை அதிகமாக இருப்பதாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பௌர்ணமி நாள், முழு நிலவு நாள், நம்முடைய மனதிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. சாதாரணமாக சொல்லுவார்கள், பைத்தியம் பிடித்தவர்களுக்கு பௌர்ணமி அன்றைக்கு அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்குத்தான் இந்த புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே நாம் இறைவனை வழிபாடு பண்ணுவதன் மூலமாக நம்முடைய மனம் ஒரு அமைதியான நிலையை அடையக்கூடிய வாய்ப்பை நாம் பெறுகிறோம். இறைவி இருக்கக்கூடிய இடமே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சந்திரமண்டல மத்தியஸ்தா என்று சொல்லுவார்கள்.
பராசக்தி அந்த வெண் திங்களிலே இருக்கிறாளா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். உரைகின்ற நின்றிருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ என்று கேட்கிறார். தாமரை மலரிலே நீ இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஏனென்று சொன்னால் தாமரை மலரை பார்த்தாலே நமக்கு இறைவனுடைய திருவுருவம்தான் ஞாபகத்திற்கு வரும். எந்த இறைவனுடைய திருவுருவ படத்தை எழுதினாலும் கூட கீழே ஒரு தாமரை மலரை போடுவார்கள். அந்த தாமரை மலர் பராசக்தியினுடைய பாதங்களை தாங்கிக் கொண்டே நிற்கிறது. அப்படி பராசக்தியின் பாதங்களை தாங்கக்கூடிய தாமரை மலரிலே நீ இருக்கிறாயா என்று கேட்கிறார்கள். வெண் திங்களோ கஞ்சமோ என்று சொல்லுகிற பொழுது கூட்டு சொல்லுகிற கூடிய தமிழ் அறிஞர்கள் சொல்லுவார்கள், வெண் திங்களோ வெண் கஞ்சமோ என்று கூட சேர்த்து கொள்ளலாம். ஏனென்றால் தேவி வெள்ளைத்தாமரையிலே இருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். மிக அழகாக மகாகவி பாரதி சொல்லுவான், சரஸ்வதி எங்கே இருக்கிறாள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுவான், வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்தில் இருப்பாள், உள்ள தாம்பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்நின்று ஒளிர்வாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள் என்று சொல்வார்கள். அப்படி வெள்ளைத்தாமரை பூ இருக்கிறதே, அதிலே தேவி நிலைத்து இருக்கிறாள். அவள் வெள்ளைத்தாமரையிலே இருக்கிற பொழுது மகா சரஸ்வதியாக காட்சி தருகிறாள். செந்தாமரையிலே இருக்கிற பொழுது அவள் நமக்கு மகாலட்சுமியாக காட்சி தருகிறாள். அந்த தாமரை மலரிலே தேவி எந்நாளும் வீற்றிருக்கிறாள். நம்முடைய இதய தாமரையிலும் தேவி வர வேண்டும் என்ற பிரார்த்தனையை நாம் வைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக பராசக்தி நம்முடைய இதயத்திலும் குடியிருப்பாள். அப்படி என் இதயத்திலே இருக்கிறாயா என்ற கேள்வியும் அங்கே வைக்கிறார் என்பதுதான் நாளைய சுவையான செய்தி. தொடர்ந்து அபிராமி அந்தாதியில் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் காசியிலிருந்து யாத்திரை வந்துட்டுருக்கார். காஞ்சிபுரத்தை நோக்கி வந்துட்டுருக்கார். பர்ஹாம்பூருங்கிற இடத்துல தங்குறார். சாதுர்மாசிய காலத்தை அந்த இடத்துல அனுஷ்டிக்க போகிறார். அப்போ உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறார். இந்த உபவாசம் இருக்கிறது மடத்தில் இருக்கக்கூடிய கஜானாவை கண்காணிக்கக்கூடிய, அதாவது நிதி நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிற ராமச்சந்திரையருக்கு பிடிக்கலை. மகா சுவாமிகள் பிக்ஷையை எடுத்துக்கணும், உபவாசம் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறார். மகா சுவாமிகள்கிட்டயே போய் சொல்கிறார். மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், ராமச்சந்திரையர் இருக்கும்போது அந்த பிக்ஷை பண்ணக்கூடிய அன்பரை கூப்பிட்டு நாளைய தினத்திலிருந்து பிக்ஷையில் இதெல்லாம் சேர்த்துக்கோ அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டுடுறார். அந்த பிக்ஷை பண்ணக்கூடிய அன்பரும் அதெல்லாம் மனசில் வாங்கிட்டு அப்படியே ஆகட்டும் பெரியமான்னு அங்கேருந்து போயிட்டார். ராமச்சந்திரையரும் சந்தோஷமாக போயிட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதன் பிறகு மகா சுவாமிகள் அந்த பிக்ஷை பண்ணக்கூடிய அன்பரை கூப்பிட்டு, நீ இதெல்லாம் பண்ணிடாத, நாளையிலேருந்து நான் உபவாசத்தை தொடர போகிறேன், உபவாசத்தான் தொடர்ந்து அனுஷ்டிக்க போகிறேன், நான் ராமச்சந்திரனுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். எதேச்சையாக ராமச்சந்திரையருக்கும் திடீர்னு ஒரு சந்தேகம் வந்தது. எப்படி மகா சுவாமிகள் நாம் கேட்ட உடனே ஒப்புத்துண்டார்? சாதாரணமாக காஞ்சி மகா சுவாமிகளை எந்த ஒரு விஷயத்துக்கும் கன்வின்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவாக கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னாலே, அதாவது அவரால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நாம் சொல்லுவோம், அதுதான் கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது. சமாதானம் பண்ணுறதுங்கிறது பிறர் எடுத்த ஒரு முடிவில் நாம் கொஞ்சம் ஒரு சில மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாம் குறுக்கிடுவோம். எல்லாரும் சமாதானம் ஆயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. காஞ்சி மகா சுவாமிகள் தான் எடுத்த முடிவிலிருந்து எப்படி பின்வாங்கி நாம் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நாளைய தினத்திலிருந்து நான் பிக்ஷை எடுத்துக்கிறேன்னு எப்படி நம்மக்கிட்ட சொன்னார்? ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு திடீர்னு தோணித்து ராமச்சந்திரையருக்கு. ஏன்னா மடத்தில் அப்போ பல பெரிய பண்டிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக மகா சுவாமிகளை சமாதானப்படுத்த போனாலும் மகா சுவாமிகள் அவ்வளவு எளிதில் சமாதானமாக மாட்டார். அப்பேற்பட்ட மகா சுவாமிகள் எப்படி இந்த உபவாச விஷயத்தில் சமாதானமாகி போனார்னு ஒரு சந்தேகம் வந்தது ராமச்சந்திரையருக்கு. உடனே என்ன பண்ணினார், அந்த பிக்ஷை பண்ணக்கூடிய அன்பர்கிட்ட நேராக போனார். அவர்கிட்ட போய் அவர்கிட்ட கேட்குறார், ஏண்டா
மகா சுவாமிகள் சொன்னாரே, அந்த பொருட்கள் படி, அந்த பட்டியல் படி உணவு முறையை தயார் பண்ணி நாளையிலேருந்து மகா சுவாமிகளுக்கு நீ பிட்சை போட்டுருவாலையோ, பிட்சை போட்டுடணும் கரெக்டாக அப்படின்னு மகா சுவாமிகள் பற்றி சொல்லும்போது அந்த பிட்சை பண்ணக்கூடிய அன்பர் எப்படி இவர்கிட்ட உண்மையை சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறும் போது ராமச்சந்திர ஐயர் கேட்குறார், என்னடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் பண்ணி போடுறேன், நீ சொல்லாமல் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு மிரட்டி கேட்கும்போது வேறு வழி இல்லாமல் அந்த பிட்சை பண்ணக்கூடிய அன்பர் ராமச்சந்திர ஐயர்கிட்ட உண்மையை உடைச்சி சொல்லிட்டார். என்ன உண்மை? நீங்கள் போன பிறகு, நீங்கள் கொஞ்சம் நகர்ந்து போன பிறகு மகா சுவாமிகள் என்னை திரும்ப கூப்பிட்டார். திரும்ப கூப்பிட்டு நீ இருக்கேங்கிறதுனால, அதாவது ராமச்சந்திரையர் இங்கே இருக்காருங்கிறதுனால உங்ககிட்ட சில உணவு முறைகளை நான் சொன்னேன், பிக்ஷையில் இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு உன்னை குறிச்சிக்க சொன்னேன். ஆனால் இவை எல்லாமே ராமச்சந்திரையரது சந்தோஷத்துக்காக நான் சொன்னது. நான் சொன்னபடி நாளையிலேருந்து தயார் பண்ணிடாத, நான் உபவாசம்தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மகா பெரியவா என்னை அனுப்பிச்சுட்டா அப்படிங்கிற விஷயத்தை அந்த பிக்ஷை பண்ணக்கூடிய அன்பர் சொன்னார். ராமச்சந்திரையருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆஹா, நம்ம மனசில் நினச்சபடி நடந்துடுத்து. இந்த மகான் எப்படி நம்மக்கிட்ட ஒத்துண்டார்னு நம்ம ஆச்சரியப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த மகான் தான் பிடிச்ச பிடியில் ஒரே பிடியாக இருக்காரு. உபவாசம்னா உபவாசம்தான் அப்படிங்கிறதுல கொஞ்சமும் ஒரு மாற்று கருத்து இல்லாமல் பிக்ஷை எடுத்துக்காமல் இப்படி முரண்டு பிடிக்கிறாரேன்னு யோசிக்க ஆரம்பித்தார். சரி, நம்ம அடுத்த நாள் கார்த்தால மகா சுவாமிகளை பார்த்து ஒரு நல்ல நிலைமையில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலான்னு தீர்மானித்தார். இந்த ராமச்சந்திர ஐயர் என்ன பண்ணுறார், அடுத்த நாள் கார்த்தால ஒரு சுமூகமான வேலை பார்த்து மகா சுவாமிகள் கிட்ட போகிறார். இவர் மகா சுவாமிகள் கிட்ட போகிற நேரத்தில் மகா சுவாமிகள் ராமச்சந்திரையர் வரார் அப்படிங்கிறத ஓரக்கண்ணால் பார்த்து தெரிஞ்சுண்டு அவரை தாங்கிட்ட வந்து எந்த விஷயத்தையும் அவர் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு தனக்கு முன்னால் உட்காத்தி வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை மகா சுவாமிகள் பேச ஆரம்பிக்கிறார். அப்போ தான் ராமச்சந்திரையருக்கு புரிகிறது, தன்கிட்ட, அதாவது மகா சுவாமிகள் கிட்ட நாம் போகிறத மகா சுவாமிகள் அனுமதிக்க மாட்டேங்கிறார். நாம் இந்த விஷயத்தை தான் பேசுறதுக்கு வரோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுண்டு அந்த தெய்வம் நம்மளை அனுமதிக்க மாட்டேங்கிறது. யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை பேசின்னு இருக்கு அப்படின்னு தீர்மானித்து மெல்ல அங்கேருந்து நகர்ந்து போயிட்டார். அடுத்து ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தார், மகா சுவாமிகள் ஃப்ரீயாக இருக்காரா, இந்த டைமத்தில் வந்து சொல்லிடலாம், இந்த நேரத்தில் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு வரார். அப்பவும் மகா சுவாமிகளை சுற்றி யாரோ ஒரு 4-5 பேர் உட்காந்துட்டுருக்கா. இந்த ராமச்சந்திரையர் வரதை கவனிக்காமல் மகா சுவாமிகள் இவா கூட பேசின்னு இருக்கா. இது ஒரு தடவை 2 தடவைன்னு கிடையாது. ராமச்சந்திரையர் எந்த சந்தர்ப்பத்தில் மகா சுவாமிகளே நீங்கள் பிக்ஷையை எடுத்துக்கணும், நீங்கள் பசியோடு இருக்கக்கூடாது, இந்த லோகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய நீங்கள் பிக்ஷை இருந்தால், பிக்ஷை எடுத்துக்காமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வந்துட்டே இருப்பார். ஆனால் இவர் வரும்போதெல்லாம் மகா சுவாமிகள் அவருக்கு ஒரு இடம் கொடுத்துடாம இந்த விஷயத்தை அவர் பேசவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னை சுற்றி யாரோ பக்தர்களை, பண்டிதர்களை பாதி பேரை உட்காத்தி வச்சிருப்பார். ஒவ்வொரு முறையும் ராமச்சந்திரையர் ஏமாந்து போயிடுவார். மகா சுவாமிகள் பிக்ஷை எடுத்துட்டாரா, ராமச்சந்திர ஐயரது எண்ணம் பூர்த்தியாச்சா அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இந்த பெர்ஹாம்பூரில் மகா சுவாமிகள் சாதுர்மாசியம் இருக்கார். பிக்ஷை எடுத்துக்காம உபவாசம் இருந்துருக்கார். ஆனால் மகா சுவாமிகள் இப்படி இருக்கிறது ராமச்சந்திர ஐயருக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த மகான் பிக்ஷையை எடுத்துக்கணும், உபவாசத்திலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு மெனக்கிடுறார். இதை மகா சுவாமிகள்கிட்ட சொல்லலான்னு போகும்போதெல்லாம், எந்த சந்தர்ப்பத்தில் போகும்போதெல்லாம் இவரை பக்கத்தில்
அனுமதிக்காம, அதாவது என்ன விஷயத்துக்காக ராமச்சந்திரயர் இந்த இடத்துக்கு வராருங்கிறது தெரிஞ்ச மகா சுவாமிகள் இவர் பக்ஷியை பற்றி பேசுறதுக்கு வருவார், இவரை அனுமதிக்க கூடாது, பக்ஷியை பற்றி ஏதானு இவர் கேட்ட நம்ம ஏதானு ஒரு பதில் சொல்லும்படியாக வரும், அதனால் இவரை தவிர்த்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மகா சுவாமிகள் ராமச்சந்திரயர் வரும்போதெல்லாம் யாரையான உட்காத்தி வச்சுண்டு பேசி அவளை அனுப்பிச்சுடுவார். அந்த ராமச்சந்திரயருக்கு சரியான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. இப்படியே ஒரு சில நாட்கள் போச்சு. எல்லா டைமும் இப்படியே போயிடுமா? ஒரு டயத்தில் ஒரு நாள் ராத்திரி ஒரு 10 மணிக்கு மகா சுவாமிகள் தனியாக உட்கார்ந்திருந்த ஒரு நேரத்தில் இந்த ராமச்சந்திரயர் போய் பொசுக்குன்னு மகா சுவாமிகளை பிடிச்சிட்டார். அங்கே யாருமே கிடையாது, அந்த தெய்வம் மட்டும் உட்கார்ந்துருக்கு. அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு ஆஹா மகா சுவாமிகள் கிட்ட இப்போ யாருமே இல்லை, நாம் இந்த விஷயத்தை நிம்மதியாக பேசிடலாம், கரெக்டாக பேசிடலாம் அப்படின்னு தீர்மானித்து மகா சுவாமிகள் கிட்ட வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து நிற்கிறார். மகா சுவாமிகள் ஒரு மாதிரி பார்க்குறார். ஆஹா இவர் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சரி இவருக்கு ஒரு பதில் சொல்லுவோம், மெல்ல பேச்ச ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு மகா சுவாமிகள் ராமச்சந்திரயரை பார்த்து என்னப்பா விஷயம், என்ன ராமச்சந்திரா அப்படிங்கிறார். அப்போ ராமச்சந்திரயர் சொல்கிறார், பெரியவா நீங்கள் நாளையிலேருந்து பிக்ஷையை எடுத்துக்கணும், நீங்கள் பிக்ஷையை எடுத்துக்கலைன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட பிக்ஷையை எடுத்துக்கணும்னு, ஆனாலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிக்ஷையை எடுத்துக்காம உபவாசத்தை இருந்துட்டவர்கள், நீங்கள் நாளைக்கு பிக்ஷை எடுத்துக்கலைன்னா அப்படின்னு சொல்கிறார். மகா சுவாமிகள் அண்ணாந்து பார்க்குறார். நாளைக்கு நான் பிக்ஷை எடுத்துக்கலைன்னா என்ன அப்படின்னு ராமச்சந்திரயரை பார்க்குறார். ராமச்சந்திரயர் சொல்கிறார், நீங்கள் நாளைக்கு பிக்ஷை எடுத்துக்கலைன்னா நான் இந்த மடத்தை விட்டே போயிடலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறார். அதாவது ஒரு பக்தரோட மனசில் மகா சுவாமிகளுக்கு என்றென்றும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிதி நிர்வாகத்தை கவனித்து கொண்டு வரக்கூடிய ஒரு அன்பர், ஒரு ஆசாமி மகா சுவாமிகள் பிக்ஷை எடுத்துக்கலைன்னா நான் இந்த மடத்தை விட்டே போயிடுவேன்னா எந்த அளவுக்கு அவரோட மனசு மகா சுவாமிகள்கிட்ட பறி கொடுத்துருப்பார். அந்த தெய்வம் ஒவ்வொரு நாளும் பிக்ஷை எடுத்துக்காம உபவாசம் இருந்து, அதாவது விரதம் இருந்து தன்னோட உடம்பை வலித்திக்கிறதே, தன்னோட உடம்பை மெல்ல 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 வருத்திண்டு வருதே, வரக்கூடிய பக்தர்கள்ட்ட பேசுறதுக்கு ஒரு சக்தி வேண்டாமா? இந்த டயத்திலையும் பிக்ஷை எடுத்துக்காம இருந்தால் இது என்னது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு போய், ஒரு விளிம்புக்கு போய் அந்த ராமச்சந்திரயர் பேச ஆரம்பிக்கிறார். நாளைக்கும் நீங்கள் பிக்ஷை எடுத்துக்கலைன்னா இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க முடியாது, நான் மடத்தை விட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற அவரோட பக்தி, ராமச்சந்திரயரோட பக்தியை உண்மையிலே நாம் பாராட்டணும். இது போன்ற பக்தி யாருக்கு வரும்? எந்த ஒரு பக்தருக்கு வரும்? நீங்கள் சாப்பிடலைன்னா என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த இடத்துல என்னால் உட்கார முடியாது, நீங்கள் விரதம் இருந்து இருக்கக்கூடிய அந்த கோலத்தை, நீங்கள் பசியோடு உட்கார்ந்துருக்கிற அந்த காட்சியை என்னால் பார்க்க முடியாது, இனிமேலும் நான் இங்கே உட்கார முடியாது அப்படின்னு சொல்கிறது எப்பேற்பட்ட ஒரு பக்தியின் உச்சம் அது. அந்த ராமச்சந்திரயரை பார்த்து ஒரு புன்னகைச்சார். ராமச்சந்திரயர் என்ன நினைச்சார், சரி நாளையிலேருந்து நான் பிக்ஷை எடுத்துடுறேன், நீ எதுக்காக மடத்தை விட்டு போற அப்படின்னு சொல்ல போறேன்னு நினைச்சார் ராமச்சந்திரயர். ஆனால் மகா சுவாமிகள் அதற்கு நேர் மாறாக ஒரு பதிலை சொன்னார். என்ன பதில்னா, நீ இல்லாட்டி மடம் நடக்காதுன்னு நினைச்சியோ? ராமச்சந்திரயரை பார்த்து சொல்ற, நீ இல்லாட்டி மடம் நடக்காதுன்னு நினைச்சியோ? பிறந்த போய்க்கோயே அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னார். இந்த பதிலை கேட்ட உடனே ராமச்சந்திரயருக்கு இன்னமும் ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சு கொடுத்து, ஆஹா மகா சுவாமிகள் இப்படி பேசுறாரே, நாம எப்படி வேண்டுமானாலும் போகலாம், ஆனால் இந்த மகான் பிக்ஷை எடுத்துக்கணும், அதுதான் அப்பசக்திக்கு அவருக்கு. ராமச்சந்திரயருக்கு அந்த நேரத்தில் ஒரே எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த மகான் சாப்பிடணும். சாப்பிடாம நம்ம யாரானு வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க சும்மா விடுவாங்களே? ஏண்டா கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு போயேண்டா,
மணி ஆயிடத்தை வந்து சாப்பிட்டுட்டு போயேண்டா அப்படின்னு எத்தனை முறை கூக்குரல் இடுவார்கள், எத்தனை முறை வருந்தி வருந்தி நம்மளை கூப்பிடுவார்கள். ஆனால் உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய, உலகத்துக்கே தாய் போன்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி மகா சுவாமிகள் பிக்ஷை எடுத்துக்காம உபவாசம் இருக்கிறது ராமச்சந்திரையருக்கு அந்த மாதிரி வலிக்க ஆரம்பிச்சுடுத்து. மகா சுவாமிகள் இப்படி சொன்ன உடனே, நான் பிக்ஷை எடுத்துக்கலன்னா நீ போறாந்தா போயேன், நீ போனால் மடம் நடக்காதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ராமச்சந்திரையர் கண் கலங்க மகா சுவாமிகளை பார்த்து கொண்டிருந்தார். கண்கலங்க மகா சுவாமிகளை பார்த்து கொண்டிருந்தார். மகா சுவாமிகளை பார்த்து கொண்டிருந்த உடனே அடுத்து சொல்ல ஆரம்பித்தார், நீங்கள் நாளையிலேருந்து பிக்ஷை எடுத்துக்கலன்னா நான் இந்த லோகத்தை விட்டே போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறார். இது எப்பேற்பட்ட அடுத்த பக்தியோட அடுத்த நிலை. நான் வெளியில் போகிறேன் அப்படிங்கிறது ஒரு நிலை. நான் வெளியே போகிறேன்னு சொன்ன பிறகு நீ போனால் போய்க்கோய, நீ போனால் மடம் நடக்காமல் இருக்குமா அப்படின்னு கேட்ட பிறகு, ஓ நீங்கள் அப்படி வரல, அப்படின்னா நான் இப்படி வரேன் அப்படின்னு ராமச்சந்திரையர் தீர்மானித்து, நீங்கள் நாளையிலேருந்து பிக்ஷை எடுத்துக்கலன்னா இந்த லோகத்தை விட்டே நான் போகலான்னு இருக்கேன், அதாவது என்னோட உயிரை நான் மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கேன், இந்த உயிர் எனக்கு தேவையில்லை, இந்த மகான், இந்த மகா பெரியவா பட்டினியோட உபவாசம் இருக்கக்கூடிய கோலத்தை பார்ப்பதற்கு என் மனசில் சக்தி கிடையாது, எனக்கு அந்த அளவுக்கு திட சிந்தனை கிடையாது, அதை பார்த்துண்டு என்னால் வாழ முடியாது, மகா சுவாமிகள் பிக்ஷை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையத்தான் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நாளையிலிருந்து நீங்க பிக்ஷை எடுத்துக்கல, இதே உபவாசத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னா நான் என்னோட உயிரை மாய்த்துக் கொள்கிறேன், நான் இறந்து போய்விடுகிறேன், இந்த உயிர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராமச்சந்திரையர் சொல்றார். பக்தின்னா இதுதான் பக்தி. ஒரு குரு பக்தின்னா, ஒரு குருவை சார்ந்து நாம் இருக்கிறோம் அப்படின்னா, குருவுக்கு ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் அப்படின்னாலும், குருவுக்கு ஒரு சின்ன சங்கடம் அப்படின்னாலும் நாமெல்லாம் துடிச்சு போயிடணும். அந்த சீடர்கள் துடிச்சு போயிடணும். குருவின் முகத்தில் எப்போவும் சந்தோஷத்தை பார்க்கணும். குரு எப்பவும் தன்னோட இயல்பான நிலையில், இயல்பான வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் நகர்த்தின்னு இருக்கணும். இதைத்தான் சீடர்கள் விரும்புவார்கள். இந்த ராமச்சந்திரையரும் அதைத்தான் சொல்கிறார் மகா சுவாமிகள்கிட்ட. மகா சுவாமிகள் பார்க்குறார், இப்படிப்பட்ட பக்தனாக இருக்கானே அப்படின்னு மகா சுவாமிகள் தீர்மானித்து ராமச்சந்திரையர் சந்தோஷப்படும்படியாக ஒரு பதிலை சொல்கிறார். அது என்ன பதில் அப்படிங்கிறத நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.